சிவகாசியை சேர்ந்த இந்த 2 பேர் தான் அந்த ஊரை குட்டி ஜப்பானா மாத்தினவங்க. 1920க்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் வானம் பார்த்த காடு. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கல்கத்தாவில தீப்பெட்டி தயாரிப்பு பத்தின ஒர்க் ஷாப் நடக்கிறதா செய்தி வந்திருந்தது. இத பார்த்த சண்முக நாடார் கசின் ஐயநாடார கூட்டிக்கிட்டு கல்கத்தா கிளம்பினார். 2 பேரும் அங்க 8 மாசம் தங்கி இருந்து தீப்பெட்டி தயாரிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டாங்க. சிவகாசிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனில இருந்து மிஷின் வாங்கி தீப்பெட்டி தயாரிக்க தொடங்கின அவங்களுக்கு பெரிய லாஸ். அதுக்கு காரணம் மிஷினோட செலவு. இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணவங்க மிஷினை வித்துட்டு கையாலேயே தீப்பெட்டி செய்ய தொடங்கினாங்க. அப்புறம் அந்த ஊர் முழுக்க இருந்த மக்களுக்கு தீப்பெட்டி செய்ய சொல்லி கொடுத்து தொழிலை பெருசுபடுத்தினாங்க. ஐயநாடார் அனில் மார்க்கையும் சண்முக நாடார் காக்கா மார்க்கையும் உருவாக்குனாங்க. அன்னைக்கு வளர தொடங்கின சிவகாசி இன்னைக்கு வரைக்கும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. 1940ஸ்ல இந்த ஊர் மக்கள் பட்டாசு உற்பத்தி பண்ணவும் கத்துக்கிட்டாங்க. சிவகாசி மட்டும் இல்லாம சுத்துப்பட்டி கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் இப்ப பட்டாசு அண்ட் தீப்பெட்டி செய்யறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பட்டாசுகள்ல 90% சிவகாசியில தான் செய்யப்படுது. சுமார் 5 லட்சம் மக்கள் இந்த தொழில ஈடுபட்டிருக்காங்க. எல்லாரும் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறனால ஜவஹர்லால் நேரு இந்த ஊருக்கு குட்டி ஜப்பான் பேர் வச்சார். இப்படி வெறும் பொட்டல் காடா இருந்த கிராமத்தை பட்டாசு தலைநகரா மாத்தினவங்க ஐயநாடார் அண்ட் சண்முக நாடார். Download ShareChat.